உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பம் ராசியின் குரு பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம் 6ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். தனஸ்தானத்தில் சனி உள்ளார். ஜென்ம ராசியில் ராகு. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் பாதிக்கப்படும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் கவலை ஏற்படும். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதமும் கவலை அளிக்கும். ஒரு சிலருக்கு சொந்த வீட்டை விற்க வேண்டிய அவசியமும் உருவாகும். சுப செலவுகளில் பணம் செலவழியும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைகளுக்கு புதிய பிரச்சனைகள் உருவாகும். வைத்திய செலவும் தவிர்க்க இயலாதது. உத்தியோகம் ஜீவனஸ்தானத்துக்கு சிறிது தோஷம் ஏற்பட்டுள்ளதால் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை உண்டாகும். எவ்வளவுதான் பாடுபட்டு வேலை செய்தாலும் குற்றங்குறைகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள். தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு வேலை நிரந்தரமாகிவிடும். தடங்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் சந்தையில் கடுமையான போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடும். நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். நிதி நிறுவனங்களின் சலுகைகளும் குறையக்கூடும். அடிக்கடி நிதி பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டி வரும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையக்கூடும். கலைத்துறையினர் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு படங்கள் பாதியில் நின்று போகும். கடினமான நிதி பற்றாக்குறையினால் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் ஏமாற்றமே மிஞ்சும். கடும் பணப்பிரச்சனைகள் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். அரசியல் துறையினர் மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது கடுமையான அதிருப்தியில் உள்ளார்கள். மாணவியர் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் அதிகரிக்கும். கிரகிப்பு திறனும் உயரும். வெளிநாடு சென்று விசேஷ கல்வி பயில விருப்பமுள்ளவர்கள் முயற்சிக்கலாம். வெற்றி கிடைக்கும். பலருக்கு உயர்கல்வி பயில பண உதவி கிடைக்கும். விவசாயத்துறையினர் திட்டமிட்டு செலவு செய்தால் உங்கள் பழைய கடன்களை அடைத்து பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ளலாம். முயற்சித்தால் சிறு அளவில் புதிய விளைநிலம் வாங்குவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. பெண்மணிகள் படித்து முடித்து வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பல பெண்மணிகளுக்கு விவாக யோகமும் அமைந்துள்ளது. விவாகமான பெண்மணிகளுக்கு கருத்தரிப்பதற்கு யோகமும் உள்ளது. பரிகாரம் சனி மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.